அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பாலகாண்டம் பகுதியில் ஆற்று படலத்தில் கம்பனின் அமுதக்கடலில் இருக்கிற 6 கவிதை துளிகளை கேட்டு மகிழ்வோம். வாங்க பதிவுக்குள்ளே போவோம். பாகுபலி படத்தோட இயக்குனரான ராஜமௌலி தன் படத்தோட வசன கர்த்தாவாகிய மதன் கார்கிட்ட கம்பராமாயணத்தில் நான் ஒரு நாட்டை காட்டுறேன், அந்த நாட்டில் பெண்களோட கண்களும் ஆண்களோட அம்புகளும் குறித்தப்புவதே இல்லை அப்படின்னு கம்பர் குறிப்பிட்டிருப்பார். அதே மாதிரியான ஒரு அறிமுகத்தை மகிழ்மதி நாட்டுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதை மதன் கார்கி ஆனந்த விகடனில் அவரோட கட்டுரைகளில் குறிப்பிட்டிருக்காரு. ராஜமௌலி சொன்ன அந்த பாடலோட பொருள், குற்றத்தை மீதியா செய்கிற ஐம்புலன்களும் பெண்களோட கண்களும் வீரர்களோட அம்புகளும் ஒழுக்கம் நெருக்கி புறம்பா செல்லாத கோசல நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கிற நதியோட அழகை இந்த பாடல்களில் சொல்றேன்னு சொல்லி கம்பர் நிறைவு செய்திருக்கிறார். இந்த மாதிரி கோசல் நாட்டில் குற்றத்தை மீதியா செய்கிற ஐம்புலன்களும் பெண்களோட கண்களும் ஒழுக்க நெருக்கி புறம்பா செல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அங்கே நடக்கிற ஆட்சி தான். இந்த கூற்றுக்கு இணங்க நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனேங்கிற புறநானூற்று பாடலோட கருத்து இதுக்கு ஒத்து போகுது. மக்களோட நல்லொழுக்கத்துக்கும் தீயொழுக்கத்துக்கும் அவரவர் வாழ்ற நிலத்தோட தன்மை தான் காரணமாக இருக்கும். கோசல நாட்டோட நீர்வளமே அந்நாட்டு மக்கள் ஒழுக்கத்தில் மேம்பட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்று கம்பர் குறிப்பிடுறாரு. நல்லது, இந்த செய்தியை சொல்ற பாடல், ஆசலம் புரி ஐம்பொறி வாலியும் காசு அலம்பு முளையவர் கண்ணினும் பூசலம்பும் நெறியின் புறம் செலா கோசலம் புனையாற்றின் அணிகுருவாம். ஆறுகள்லாம் மலையில தான் தொடங்கும். அந்த மாதிரி மலையில தொடங்கின ஆறுகள் எல்லாம் கடல்ல கலப்பதுனால கடல் அந்த ஆறுகளுக்கு கணவன் மாதிரியாம். மலையில உற்பத்தி ஆகிறதுனால அந்த மலை கடலுக்கு மாமன் முறை வேணுமா. அந்த மலை மாமனோட வெப்பத்தை ஆற்றுவிக்க மேகங்களை கொண்டு மழை பொழிய வைக்குதான் கடல். இந்த பாடலில் உள்ள அறிவியல் பொருளை இன்னைக்கு என் மாணவர்களுக்கு நீர் சுழற்சி அறிவியல் நடத்தும் போது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீர் சுழற்சி அறிவியல் அப்படின்னா ஆங்கிலத்தில் அதை வாட்டர் சைக்கிள்னு குறிப்பிடுறாங்க. வாட்டர் சைக்கிள் ப்ராசஸை பற்றி ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். தண்ணி தேங்கியிருக்க நீர்நிலையில் இருக்கிற தண்ணி சூரியனோட வெப்பத்தினால நீராவியாக மாறி மேகங்களை சென்றடைந்து பின்னால் அதுதான் நமக்கு மழையாக பொழியுது. இந்த அறிவியல் தத்துவத்தை தான் கம்பர் மாமனான மலையோட சூற்றை தணிவிக்க மேகங்களை கடல் அனுப்புறதா அவரோட பாடல்ல குறிப்பிட்டிருக்கார். இந்த பொருள் கொண்ட கம்பராமாயண பாடல், பம்பி மேகம் பறந்தது பண்ணுவாள் நம்பன் மாதுளன் வெண்மையை நன்னினான் அம்பின் ஆற்றுதும் என்று அகன் குன்றின் மேல் இம்பர் வாரி எழுந்தது போன்றதே. தன்னிலை தாழாமையும் அந்நிலை தாழ்ந்தால் உயிர் வாழாமையும் மானம் எனப்படும் என மானத்திற்கு இலக்கணம் வகுத்தார் திருக்குறளின் உரையாசிரியரான பரிமேல் அழகர். அவ்வழி வந்த பாண்டிய மன்னன் தான் கண்ணகிக்கு தவறிழைத்தோம் என்று தெரிந்தவுடன் பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள் என சொல்லி பாண்டிய மன்னன் தன் உயிரை தியாகம் செய்ததாக இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். இந்த பாண்டிய மன்னன் போல மான உணர்வு பொருந்தி தர்ம நெறி கருதி மனுநிதிப்படி நடக்கும் மன்னன் புகழ் போலவும் ஞான வழி நாடுகின்ற 4 மறைகளிலும் வல்ல வேதியர்களுக்கு வழங்குகிற தானம் போலவும் சரையு ஆற்றுல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிச்சான். நல்லது, இந்த செய்தியை சொல்ற பாடல், மானம் நேர்ந்து அறம் நோக்கி மனு நெறி போன தன் குடை வேந்தன் புகழென ஞானம் முன்னிய நான் மறையாளர் கைதானம் என்ன தலைத்தது நித்தமே. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடின சரையு ஆற்றுல வெறும் தண்ணி மட்டும் அடிச்சுக்கிட்டு போலையாம், மழை அப்படியே பேத்து எடுத்துக்கிட்டும் மரங்களை வேரோட பிடிங்கி எடுத்துக்கிட்டும் பக்கத்தில் உள்ள இலை தலை எல்லாத்தையும் அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிருக்கான் அந்த சரையு ஆறு. இந்த மாதிரி வெள்ளம் பெருக்கெடுத்த அந்த சரையு ஆறு அந்த தண்ணியை எல்லாத்தையும் கடலுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குதுதான். பின்னால ராமன் கடலை கடக்க நேர்ந்த அந்த காலத்துல அணைக்கட்ட விரும்பியப்போ நிறைய வானர சேனையினர் உதவி செஞ்ச மாதிரி சரையுல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிச்சான். நல்லது, இந்த செய்தியை சொல்ற பாடல்,
மலை எடுத்து மரங்கள் பறித்து மாடு இலை முதல் பொருள் யாவையும் ஏந்தலான் அலை கடல் தலை என்று அணை வேண்டி நிலையுடை கவி நித்தம் அந்நித்தமே. சூரிய குலத்துல தோன்றிய எண்ணற்ற பல வேந்தர்களோட போற்ற தகுந்த நல்லொழுக்கத்தினோட தன்மையை மேற்கொண்டதாகி அந்த சரையு ஆறு அந்த ஊர்ல இருக்க உயிரினங்களுக்கு எல்லாம் தாய் மாதிரி அப்படின்னு சொல்லி கம்பர் சொல்றாரு. ஆறை தாயாக ஏற்றுக்கொள்வது தமிழர் பண்பாடு. சோழ நாட்டை வளர்க்கும் தாயாகிய காவேரிய வாலி அவன் தன் வளநாடு வளர்க்கும் தாயாகி என இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல குறிப்பிட்டிருக்காரு. நல்லது, இந்த செய்தியை சொல்ற பாடல் இரவிதன் குலத்து எண்ணில் பல்வேந்தர் தம் பரவு நல்லொழுக்கின் படி பூண்டது சரையு என்பது தாய்முலை அன்னது இவ்வுறவு நீர் நிலத்து ஒங்கும் உயிர்க்கெல்லாம். மகரந்தத்தூள் சிந்துகிற சோலையிலையும் செண்பக மரங்கள் நிறைய இருக்கிற காடுகள்லையும் பூக்கள் பூக்கின்ற பொய்கையிலையும் புதுமணல் பரப்பியிருக்கின்ற நீர்நிலைகள்லையும் நெல் வயல்கள்லையும் பல்வேறு உடம்புகளுக்கு சென்று உலாவுகிற உயிர் மாதிரி சரையுவோட வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுச்சு அப்படின்னு கம்பர் சொல்றாரு. நல்லது, இந்த செய்தியை சொல்ற பாடல் தாது உகு சோலை தோறும் செண்பக காடு தோறும் போது அவில் பொய்கை தோறும் புதுமணத் தடங்கள் தோறும் மாதவி வேலி புக வனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயது அன்றே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.